நடிகர் விஜய் தங்கள் வீட்டுக்கு வந்தபோது அரசியல் பேசவில்லை என குறிப்பிட்ட நடிகர் விஜயகாந்த் மகன் விஜயபிரபாகரன் தேமுதிக கட்சி பொறுப்பை வழங்கினால் ஏற்க தயாராக இருப்பதாக குறிப்பிட்டார். கொடி அறிமுகப்படுத்திருக்காரு. இது வந்து தமிழ்நாட்டுக்கான வளர்ச்சிக்கான கொடின்னு சொல்லியிருக்காரு. பண்ணிட்டாரா? எல்லாருமே புதுசாக வரும்போது அது சொல்லுவாங்க. தப்பு ரைட்டுன்னு சொல்ல முடியாது. அவங்க முயற்சி எல்லாருமே எடுக்கிறாங்க. அதை வந்து தமிழ்நாடு வந்து தொடர்ந்து அது 2 கட்சிக்கு மட்டுமே ஆதரவு கொடுத்துக்கிறது. மற்றவங்க யாரும் ஆதரவு கொடுக்கணும் பெருசாக தெரியறதில்லை. நீங்கள் அண்ணா விஜய் அண்ணா வந்து நீங்கள் அதை சொல்லியிருக்கிறாருன்னா அது வரவேற்கிறோம். அவரோட முயற்சி அவரோட விஷயத்துக்கு வாழ்த்துக்கிறோம். அவர் பண்ணுறாரு இல்லையா நம்ம பொறுத்திருந்தா அது பார்க்கணும். அவர் கொடி வந்து தமிழுக்கு வளர்ச்சி கொடுக்குறதா இல்லையா நம்ம பொறுத்திருந்தா அது பார்க்கணும். அப்பா மேலே வச்சுருந்த மரியாதைக்கு வரணும்னு கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி கோட்டோட படத்துலையும் அப்பா வராத மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஒரு மரியாதை டீமோட வந்து பேசியிருந்தாங்க. அதுக்கு ஒரு மரியாதை அடைச்சி நீ வீட்டுக்கு வரன்றப்போ வாங்கினே நாங்கள் எல்லாருமே இருக்கோம்னு சொல்லி தான் பண்ணோம். அரசியல் நாங்கள் இது பேசி போலி பேச்சு எனக்கு தெரியாது. எனக்கு தெரியும் ஒவ்வொரு நாள் அரசியலுக்குள்ள வருவேன். நான் வந்து பிள்ளைய தேர்தல் நடிக்க மாட்டேன். அப்படின்னா போலி பேச்சு எனக்கு பேச தெரியாது. பொறுப்பு வரணும் கொடுக்குறாங்கன்னா என்னைக்கு தலையிருந்தாலும் தலைவனுங்க ஏற்றுக்க தயார். நிர்வாகிகளுக்கு தெரியும் எனக்கு எப்போ கொடுக்கணும்னு. அவங்க வீட்டு மகனா அவங்க வீட்டு தம்பியாக இருந்தேன். தம்பி நீ பொறுப்பேடு அப்படின்னா அடுத்த செகண்ட் எடுத்து வேலை பார்க்க நான் தயாராக இருக்கேன். நான் எதுக்கும் நோ சொல்லி வேணான்னு நான் சொன்னேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.